ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இந்த புதிய சட்டம் என்பதில் பழைய சட்டத்தை அப்படியே காய்ப்பிடித்து அதில் உள்ளதை அப்படியே சொல்லி எந்தவிதமான விவாதங்களும் இல்லாமல் ஒரு பெரும் குழப்பத்தை நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய புதிய சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது குறித்து மிக விரிவாக ஆழமாக இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த புதிய சட்டத்திற்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் குறித்து தொடக்கி வைத்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டார்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர். அவருக்கு இந்த பேரை எழுதி வச்சு தான் படித்தார். ஆனால் ஒரு பேரை கூட முழுசாக சொல்லலை, சொல்ல முடியல. அது வாயில் நுழைய மாட்டேங்குது. அந்த பேர் சகிகி என்னென்னமோ வருது, சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒருவர் வழக்கு தொடுக்கிறார். அரசியலமைப்பு சட்டப்படி ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும், சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, ஆகவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு ஒன்றிய அரசின் சார்பில் அந்த வழக்கில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் அவர்கள் இந்த மாதிரி பெயர் வைப்பது நாடாளுமன்றத்திற்கு உள்ள உரிமை, அதில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது என்று ஒரு வாதிடுகிறார். இப்போ நம்முடைய முன்னாள் ஒன்றிய அமைச்சர்கள் குறிப்பிடுகிற பொழுது நாடாளுமன்ற பெயர் வைக்கிறது, சட்டம் வைக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய வேலை தான். அது எதன் அடிப்படையில் அப்படின்னா விவாதங்களின் அடிப்படையில் முன்மொழிந்து விவாதித்து உரிய விவாதங்கள் ஜனநாயக முறையில் நடைபெற்று அதற்கு பிறகு நிறைவேற்றப்படும். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 146 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் இல்லை, எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றி விட்டார்கள். எதிரியே இல்லாத திடலில் கம்பு சுற்றுறது மாதிரி ஆளுகிற கட்சி உறுப்பினர்களை மட்டும் வைத்துக்கொண்டு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் நாடாளுமன்றத்திற்கு உரிமை உண்டு, நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று வாதிடுகிறார்கள். ஏற்கனவே கடந்த 7-8 மாதங்களுக்கு முன்னதாக உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதித்து சட்டங்கள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் நீதிமன்றங்களில் வழக்குகள் குவிகிறது என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் விவாதம், ஜனநாயகத்தில் விவாதம் என்பது மிக முக்கியமானது. முறையான ஒரு விவாதம் நடத்தி தெளிவுபடுத்தி அதை நிறைவேற்றுவதற்கு மாறாக தங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக நாடாளுமன்றத்தை இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் மாற்றிக்கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து அப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தான் இதுவும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இதில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் குறித்து பல்வேறு அம்சங்களை இங்கே பாசி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இங்கே உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. வரவேற்புரை ஆற்றுகிற பொழுது சொன்னார்கள், இது 1500 நாற்காலிகள் நாங்கள் ஏற்பாடு செய்து 1000 நாற்காலிகள் மட்டும்தான் போட்டோம், 500 நாற்காலிகள் தனியாக வைத்திருந்தோம், அதையும் எடுத்து போட்டு உட்கார்ந்து விட்டார்கள், அதற்கு மேலும் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே உண்ணாவிரதத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய மேடையில் காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது, சட்ட புஸ்தகங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவாவை பற்றிய புஸ்தகங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்ணா நோன்பு இருப்பது என்கிற இந்த ஒரு மகத்தான போராட்டத்தை நமக்கு கற்றுத்தந்தவர் தேசப்பிதா காந்தி அவர்கள். இது ஒரு மற்ற எல்லா போராட்டங்களை காட்டிலும் ஆர்ப்பாட்டம், மறியல், சாலை மறியல், அப்படி பல்வேறு போராட்டங்கள் வடிவங்கள் இருக்கிறது. மிக மிக வலிமையானது உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரத போராட்டம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தால் நம்முடைய மொத்த வாழ்க்கையில் ஒரு நாள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள்
உண்ணாவிரதம் இருப்பது தேசவிரோத செயல். அரசாங்கத்திற்கு எதிராக தேசவிரோத போராட்டம் என்று இந்த புதிய சட்டம் சொல்லுகிறது. வெள்ளக்காரங்காலத்திலிருந்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புதிய சட்டம் இது ஒரு தேச அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படுகிற தேச விரோத குற்றம் என சொல்லி அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அப்புறப்படுத்தலாம் அல்லது காவல்துறை கலைக்கலாம். கலைக்கலான்னா அது பொருள் என்ன? கலைக்கலான்னா கலைஞ்சு போங்கன்னு சொல்கிறது இல்லை, அப்புறப்படுத்துறது அப்புறம் கலைக்கிறது. கலைக்கிறதுனா போலீஸ் தடியடி நினச்சி கலைக்கிறது. சரி, வேணும் வந்தோன்னு அதான் நினச்சேன். சரி, சட்டம் அமலாக போகுது போல இருக்குது. புதிய சட்டம் என்ன 1ஆம் அமலுக்கு வந்துருச்சு இல்லை, அதுபடி பண்ணால் இது தமிழ்நாடாக இருக்கிறதுனால வேணும் நேராக போயிட்டுது. வேறு மாநிலமாக இருந்தால் அப்படி இறங்கி ஏதாச்சும் பண்ணுவாங்களோ என்னமோன்னு சந்தேகமாக இருக்குது. அப்போ உண்ணாவிரதம் இருப்பதற்கு கூட அனுமதி இல்லை, அதை கூட தேச விரோதம் என்று கருதினால் வேறு எந்த வடிவத்தில் போராட்டம் நடத்துவது என்று தெரியவில்லை. அதே மாதிரி ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி வாதாடி அதற்கு பிறகு நீதிமன்றம் அவர் குற்றம் புரிந்தாரா குற்றம் புரியவில்லையா என தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆனால் இப்பொழுது புதிய சட்டம் கைது பண்ண உடனேயே அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து விடலாம் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம்? அப்போ தீர்ப்பு யார் விளங்குறா? நீதிமன்றம். அப்புறம் எதற்கு நீதிமன்றம் தேவையில்லை. இப்போ மொத்தமாக காவல்துறையிட்ட ஒப்படைச்சாச்சு. காவல்துறை விருப்பம் போல் தீர்ப்புகளை வழங்கலாம் என்கிற முடிவுக்கு வந்ததாகிவிடும். அதே மாதிரி இப்போ ஏற்கனவே நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், கைது பண்ணால் இப்போ விலங்கு போட்டு நீதிமன்றத்துக்கு அழைச்சி செல்லக்கூடாது. ஆனால் காவல்துறை ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக செய்வாங்க. கையில் விலங்கு போட்டு அழைச்சிட்டு போய் நீதிமன்றம் அருகில் வந்தோடனே கை விலங்கு கழட்டிட்டு விலங்கு மாட்டினா தான் அங்கே எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அப்புறம் உன்னை பிச்சு விடுவோம்பாங்க. அதனால் யாரும் அவர்களும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இப்போ என்ன புதிய சட்டம் என்ன சொல்லுகிறது? யாரை வேண்டும்னாலும் கைது செய்யலாம், அவர்கள் கைகளில் விலங்கு மாட்டலாம்,